மனிதன் ஆதிவாசியாக இருந்தப்போ மனிதன் காட்டு விலங்கோட அவனும் காட்டு விலங்காக தான் இருக்கான் மனிதன். அப்போ காட்டு விலங்குகளோட பழகி வாழ்கிறான். ஒரு தனக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விலங்கையும் தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு வரான். அப்படி ஒரு ஆடு மாடு பன்றி எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வரும்போது வீட்டு விலங்காக மாற்றுறாங்க. அதே மாதிரி தான் நாயும் மாற்றுறாங்க. ஆனால் நாயை மட்டும் உணவுக்காக பயன்படுத்தலை. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஆதி மனிதனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எந்த நேரமும் அவனுக்கு ஆபத்து நடந்துக்கிட்டே இருக்கும். விலங்குகளால் ஒரு ஆபத்து வரும்போது அனைத்து விலங்குகளும் தன் உயிரை காப்பாற்றிக்கு ஓடிடும். ஆனால் நாய் மட்டும் தன்னை காப்பாற்றக்கூடிய மனிதனை காப்பாற்றும். அப்போது ஒவ்வொரு மனிதரும் தன் உயிரை காப்பாற்றிக்கணும்னா நாயை உயிரோடு வச்சிருக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன் உயிரை இழந்து மனிதனை காப்பாற்றிய ஒரு ஜீவன் நாய். நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம குலசாமியாக்கி அவரை பைரவர் கடவுளாகவே நம்ம வணங்குறோம். நீங்கள் நன்றியுள்ள அந்த ஜீவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட நன்றி மூலமா எங்கோ இடத்துல 4 வேளை சாப்பாடு அளவுக்கு வேறு எங்கே இருந்தோ உங்களுக்கு உதவி கிடைக்கும், நல்லது நடக்கும். நீங்கள் என்ன கொடுத்து பாருங்களேன். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.